அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலையில் உங்களை பார்க்குறதுல மிகுந்த சந்தோஷம், மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய தகப்பன் நல்ல ஒரு மேய்ப்பராக இருக்கிறார், நல்ல ஒரு ஆயனாக இருக்கிறார். மேய்ப்பன் தன் ஆடுகள் மேல் மிகுந்த கவனமுள்ளவர். தன்னுடைய ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 23 முதல் வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடையாத ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் யாருக்கு முன்பாகவும் தாழ்ச்சி அடையாதபடிக்கு கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே அமரப்போகுது. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். தாவீது பக்தனுடைய சங்கீதமாக இது எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதின் சங்கீதம். தாவீது கர்த்தரை என்னவாக சொல்லுகிறார்? அவர் என்னுடைய ஆயன், என்னுடைய மேய்ப்பர், நான் அவருடைய ஆடுகள், நாம் அவருடைய ஆடுகள், நான் அவருடைய ஆட்டுக்குட்டி என்பதாய் அவர் வர்ணித்து இதை எழுதுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் அவர் சொல்ற ஒரு காரியம், அவர் என்னுடைய மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய பிள்ளையே, நிலைச்சிருக்கிற ஒரு வாழ்க்கையை நம்முடைய மேய்ப்பன் இயேசு உங்களுக்கு தரப்போகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, என் வாழ்க்கையில் நான் எந்த பக்கம் போகிறதுன்னு எனக்கு தெரியல, எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, எந்த பாதையில் போகிறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி நீங்கள் இருவழி சந்தியில் இருக்கிற ஒரு கழுதையை போல நீங்கள் இருக்கலாம். உங்கள் கட்டுக்களை அவிழ்க்க ஆண்டவர் இன்றைக்கு அவர் மேய்ப்பராக இருக்கிறார். இயேசு உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம், அவர் உங்களை நடத்த போகிறார். ஆடுகளை பார்த்தீங்கன்னா, செம்மறி ஆடுகளை பார்த்தீங்கன்னா விசேஷமா செம்மறி ஆடுகள் என்ன செய்யும் அப்படின்னா, மேய்ப்பன் முன்பாக போயிட்டே இருப்பாப்புல, பின்பாக அந்த செம்மறி ஆடு போயிட்டே இருக்குமாமா. மேய்ப்பனுடைய வழியில் அது போயிட்டே இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன். அப்போ அவருடைய பாதை நீங்க அறிஞ்சிருக்கணும். அவர் என்ன பாதையில உங்களை நடத்துகிறார். இப்ப அவர் சொல்ற காரியம், நான் உன்னை நடத்துவேன்ப்பா, இன்றைக்கு காலையில நான் உன்னை நடத்த போறேன், நீ தாழ்ச்சி அடைய மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையை உனக்கு கொடுக்கிறார். இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்யணும், இந்த பிஸ்னஸ்க்கு நான் என்ன செய்யணும், இந்த குடும்பத்தில் இந்த மாசத்துக்கு உண்டான தேவைக்கு நான் என்ன செய்யணும், ஐயோ மருத்துவ செலவு வந்துருச்சு நான் என்ன செய்யணும், ஐயோ என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்ற உனக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் மேய்ப்பனா இருக்கிறேன், நீ தாழ்ச்சி அடைய மாட்ட. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. நீ என்னை தேடுவாயாகில் கண்டடைவாய், தேடுகிற பொழுதே நீ பார்ப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதனால இன்னைக்கு ஆண்டோட வசனம், நீ தாழ்ச்சி அடைய மாட்ட, நான் உன்னை நடத்துவேன். பாருங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த விசுவாசத்தை நீங்க சொல்லுங்க.
நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா, என் கூட நீங்க இருக்கிறீங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட, தேவரீர் என் கூட இருக்கிறீங்க. பாதையின் கூடாரத்தை அணுகாது சொல்லுங்க, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது சொல்லுங்க. என் வழிகளெல்லாம் கர்த்தர் என்னை காப்பார், தூதர்களை வைப்பார், நீங்க சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. அவருடைய கோலும் அவருடைய தடியும் உங்களை தேற்றும். உங்க சத்துருக்கள் இருக்காங்க பாருங்க, உங்க சத்துருளுக்கு முன்பாக ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி உங்க தலைய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போகிறார். உங்க பாத்திரம் நிரம்பி நிரம்பி சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் ஆனந்த மகிழ்ச்சியினாலும் ஆண்டவர்களை நிரப்ப போகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உன் பாத்திரம் காலியா இருக்குதா? சமாதானம் இல்லையா? ஆண்டவர் இன்றைக்கு சமாதானத்தினாலும் உன் வீட்டை நிரப்ப போகிறார். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. நீ சுகமா இருப்ப, சௌபாக்கியமா இருப்ப. ஆண்டவர் உன் ஆயனா இருக்கிறாரு. உனக்கு ஆகாரத்தை கொடுப்பாரு, உனக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்க போகிறாரு, உன் கடன்களை அடைக்க போகிறாரு, உன்னுடைய நகைகளை மீட்க போகிறாரு, உனக்கு ஜெபாவிய கொடுக்க போகிறாரு, உனக்கு விண்ணப்பத்தின் ஆவிய கொடுக்க போகிறாரு. உன்னை வேதம் வாசிக்க ஏவுகிற அவருக்கு நீ கீழ்ப்படிந்து நடந்தா போதும். வழியை பார்க்கலாம் கீழ்ப்படிதல் உத்தமமாமா. நீ செம்மறியாடா இருக்கிறாயா? ஒரு ஆடு என்ன செஞ்சிச்சு? ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு சின்ன ஒரு ஓமை, காணாமல் போன ஒரு ஆடு. 100 ஆடு இருக்குது, ஒரு ஆடு தொலைஞ்சு போயிடுச்சு. இந்த ஒரு ஆட்டை தேடிய அந்த ஆயன் மெய்ப்பன் என்ன செய்கிறாரு? எல்லா பக்கம் அலையிறாப்புல. அது என்ன செய்து பாருங்க, ஒரு முட்புதர்ல போய் சிக்கி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மெய்ப்பன் என்ன செய்யறாப்புல, அந்த ஆட்டுக்குட்டிய அந்த முட்புதர்ல இருந்து எடுத்து தோள் மேல் சுமந்துட்டு நடந்து வராப்புல. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு காரியத்துல சிக்கி இருக்கலாம். ஆண்டவர் அதிலிருந்து உங்களை மீட்க போகிறாரு. தோளின் மேல் சுமக்கிற தேவன். நீ அவருடைய பாதத்தின் கீழ் அடங்கி இருக்கணும்னு அவர் விருப்பப்படுகிறாரு. கர்த்தருடைய பிள்ளையே, பலத்த கரத்துல அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. மோசம் போகாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவன் ஞானவான் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆயனா இருக்கிறார். அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடாய் நாம் இருக்கிறோமா? இன்னைக்கு காலையில் அதுதான், அவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கிறவளாய் இருந்தீர்களானால் இன்றைக்கு வாழ்க்கையில ஆண்டவர் நடத்த போகிற காரியம் ஆச்சரியமா இருக்கும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். உங்களுக்கு பயம் தொடர்ந்து வந்துட்டு இருக்குதா? போராட்டம் தொடர்ந்து வந்துட்டு இருக்குதா? கடனுக்கு மேல கடன் வந்துட்டு இருக்குதா? பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டு இருக்குதா? இனி பாருங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிற உங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரப்போகிறது. தொடர்ந்து கண்டிப்பா வரும். நிச்சயமா நீங்க அதை வேண்டான்னு சொன்னாலும் உங்களை தொடர்ந்து என்ன செய்யும்? வந்துட்டே இருக்கும். நன்மை வரும், கிருபை வரும். கர்த்தர் உங்களை காக்கிறவராயிருப்பார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நித்திய வாழ்க்கை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவர் இயேசுவை நோக்கி பாரு. அவரே உனக்கு ஆயன். என்னை கொடுத்த கர்த்தருடைய வார்த்தையை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நீ இருப்பாயானால் மெய்யாகவே மெய் சமாதானம் உன்னையும் குடும்பத்தையும் ஆண்டு கொள்ளும். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பி வித் யூ. நாளை சந்திப்போம். இது உங்கள் நேச சந்திக்கும் நேரம்.